ஐயா, ரஜினிகாந்த் நீங்க வெளிய போன சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் அவர் சூப்பர் ஸ்டாரா மாறிட்டாரு இல்லைங்களா? அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் சரிங்க சரிங்க. நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஆள் தான். சிவாரன் டிவிங்கிற சேனல் வச்சுட்டு படாத பாடப்பட்டு இருக்கிறேன். என்னையும் ஒரு வார்த்தை வெளியே போகணும் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா. நானே ஏதோ ஒரு பக்கம் தட்டு முட்டி சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு ஆசை இல்லையா. சிவாரன் டிவில 1,00,000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து 4 பேர் பாக்குற மாதிரி வளர்ந்துக்கிறேன் ஐயா. ஒரே ஒரு வார்த்தை போங்க வெளியே மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா. அந்த காலகட்டம் இல்லையே. அவர் அவரை நான் ஐயா உங்க காலில் கூட விழுகிறேன். போக வெளியே மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆக்சுவலா ஏன் நான் சொன்னேன்னா, அதாவது ரொம்ப பிராங்கா சொல்றேன். படாப்பட்டு, ரம்பா, ஊர்வசி, மேனகா எல்லாருமே வந்திருந்தாங்க அந்த சிச்சுவேஷன்ல. ஆனா எல்லாம் எனக்கு கீழே சபார்டினேட்டே ஒரு 5-6 பேர் வேலை பார்த்தாங்க. அவங்களெல்லாம் சொல்லி அவங்கள போக சொல்லி போயிட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் சேர் உட்காந்துருந்தாரு. ஐயோ அந்தாலும் எழுந்திரிச்சு வெளியே போக சொல்லு. இல்லை சார் நான் சொல்லுவேன் சார், நீங்களே சொல்லுங்கன்னு அவங்க சொன்னாங்க நம்ம சபார்டினேட். அப்போ நான் ரஜினிகாந்த் கிட்ட போய் கேட்குறேன், சார் யூ காட் அ பர்மிட். நோ சார், வித்தவுட் பர்மிட் யூ கான்ட் சிட் ஹியர், ப்ளீஸ் சென்ட் ஹிம் அவுட் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஆலோசனை எழுந்திரிச்சு வெளியே போயிட்டார். அப்புறம் வெளியே போயிட்டு அதுதான் அதுக்கு முதல் நாள் நான் அந்த ஒரு கேள்விக்குறி படம் பார்க்காம இருந்திருந்தால் அவரை போய் நாங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கோம். அந்த படம் பார்த்தனுடைய இதுதான் அவரை கூட்டிகிட்டு வந்து காட்டணும். இல்லாட்டி நான் அவரை போய் அந்த அவசியம் வந்திருக்காரு. உண்மை. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. அதாவது நீங்க போக வெளியே நீங்க சொல்லவே மாட்டீங்க போடுறது கடைசி வரைக்கும் நான் போராடி அவசியம் இல்லை. இப்போ உங்களை வெளியே போன்னு சொல்ல ஒரு ஃப்ரெண்டு நம்மளை தேடி வந்திருக்கும் போது அனாவசியமா எடுக்கிற தோட்டத்துக்குள்ள வந்து போட வெளியே சொல்லிட்டீங்க ஐயா. சொல்லிட்டீங்க ஐயா, போதுங்க இது போதுங்க. நீங்க சொல்லிட்டீங்க ஐயா, நீங்க சொல்லிட்டீங்க. செய்யக்கூடாத ஒரு தப்ப செஞ்சிருந்தா வெளியேன்னு சொல்லலாம். சும்மா சொல்லக்கூடாது. ஏதோ சொல்லிட்டீங்க. சரிங்க, உத்தரவு வாங்கிக்கிறோம். மகிழ்ச்சிங்க.